தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு திமுக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எலெக்ஷன் பக்கத்தில் வந்துருச்சு. இந்த கவர்மெண்ட் பதவிக்கு வரும்போது திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் அப்படின்னாங்க. இந்த 5 வருஷம் இந்த திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் என்ன சாதிச்சிருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் என் அனுபவத்தில் நான் 10 வருஷம் எம்எல்ஏ இருக்கேன். நான் ஒரு முறை எதிர்கட்சியில் இருந்தேன், ஒரு முறை ஆளுங்கட்சியில் இருக்கேன். நான் ஒரு 20-25 வருஷத்துடைய தகவலையும் புள்ளி விவரத்தையும் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன். ஏன்னா எப்பயுமே வரலாறு தெரியாமல் செயல்படக்கூடாதுன்னு. அந்த அடிப்படையில் சொல்கிறேன், எந்த அரசாங்கத்திலையும் இவ்வளோ திட்டங்கள், இத்தனை திட்டங்கள் இவ்வளோ டார்கெட்டடாக, இவ்வளோ தகவல் அடிப்படையில், டேட்டா புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இவ்வளோ நுண்ணியமாக திட்டமிட்டு செயல்பட்டது இல்லை. அதனுடைய விளைவு தான் இந்த பொருளாதார வளர்ச்சியும் இந்த வெளிநாட்டு பங்கீடும் இங்கே ரொம்ப சிறப்பாக வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கும் தேசிய சராசரியை விட மிகவும் அதிகமாகவும் வந்திருக்கு. எனவே சிலர் கேட்பாங்க, நீங்கள் நிறையா சோஷியல் ஸ்கீம்ஸ் பண்ணால் அதனால் வளர்ச்சி குறையுமா? நான் சொல்கிறேன், இதையும் பண்ணுறோம் அதையும் பண்ணுறோம். we are doing something right. எதையோ கரெக்டாக பண்ணுறதுனால தான் இவ்வளோ திட்டமும் எங்களால் பண்ண முடியுது. அதற்கு ஏற்ப இவ்வளோ வளர்ச்சியும் வந்துட்டுருக்கு. சார், மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்கிறது டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்தால் அந்த மாநிலம் வளரும், இல்லைன்னா அங்கே வளர்ச்சி வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும்ன்றாங்க. பாஜக தரப்புலேருந்து சொல்கிறதுமே தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தான் தமிழ்நாடு வளரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? படிக்காதவங்க பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா யாருக்கெல்லாம் லிட்ரஸி இருக்கோ, படிக்க தெரியுமோ, பட்டியல் எடுத்து பார்த்தா எந்த மாநிலம் போன ஆண்டில் அதிகமாக வளர்ந்துருக்கு, இல்லை கடைசி 5 ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி எவ்வளோன்னா தமிழ்நாடு முதல் இடத்தில் இருக்கிறது. அப்போ பாஜக மாநிலங்கள் எல்லாம் வளராத அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம்னா இதுக்கு மேல் பாஜக அரசாங்கம் வந்தால் தான் வளரும்னா எனக்கு என்னன்னு புரியல. அதாவது நான் கிளாஸில் நான் 10வது ரேங்க்கில் இருக்கேன்னா நீ சொன்னால் நீ ஏன்ட்ட படித்தேன்னா நான் முதல் ரேங்க்கு, நான் ஏற்கனவே முதல் ரேங்க்கில் இருக்கேன். முதல் ரேங்க்கில் இருக்கவன்ட்டு நீ ஏன்ட்ட படித்தேன்னா நீ இதோட முன்னேறுவேன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. ஏன்னா நீ கற்றுக் கொடுக்குறவங்களாம் 5வது ரேங்க்கில், 10வது ரேங்க்கில், 20வது ரேங்க்கில் இருக்காங்க. அதனால் அறிவில்லாத, தகவல் இல்லாத செயலை தான் சொல்லுவேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் உங்கள் சொன்னதை அவங்க சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தவறான நோக்கத்தை யாரும் பேச முடியாது. எனக்கெல்லாம் படிக்க தெரியுமோ, பட்டியலை படிக்க தெரியும். ஸ்டேட் க்ரோத் ஐதர் யூ ஹேவ் டு பி இல்லிட்ரேட், உங்களுக்கு எழுத்து படிக்க தெரியாமல் இருக்கணும், இல்லை எண் படிக்க தெரியாமல் இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி பேச முடியாது. நாங்கள் வந்தால் தான் வளர்ச்சி வரும், நாங்கள் இல்லாமல் வளர்ச்சி இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்க, நாங்கள் வராத இடத்துக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம், பணத்தை, மக்கள் வரி பணத்தை வைத்து அரசியல் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அது உண்மை. இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் பார்க்காத அளவுக்கு அது பண்ணுறாங்க. கேள்வி, அவங்க தத்துவத்தை பின்பற்றத்துக்கு அவங்க பணத்தை வாங்குகிற மாநிலங்கள் ஏன் எங்கள் அளவுக்கு வளர முடியவில்லை? எங்கள் தத்துவம் பணத்தோடு எங்களுக்கு முக்கியம். எங்கள் தத்துவம், எங்கள் அரசியல் இலக்கு, எங்களுடைய சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் சமத்துவம், சமுதாய நல்லிணக்கம், இதை வைத்து தான் வாழணும் என்று நாங்கள் கருதுகிறோம். அவங்க இல்லை நாங்கள் சொல்கிறபடினா உங்கள் படி எங்களுக்கு வேணாம், உங்கள் வழி எனக்கு வேணாம், நீங்கள் பணத்தை அதனால் நீங்கள் ரொம்ப சட்டத்துக்கு விரோதமாக வர வேண்டிய பணத்தை நிறுத்துறீங்களா, சரி நாங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்குறோம், ஆனால் அதுக்காக உங்களை மாதிரி மாற மாட்டோம், வளர்ச்சி எங்களுக்கு வருது, ஏன்னா இதுதான் சரியான பாதைன்னு எங்களுக்கு தெரியுது. அந்த காம்ப்ரமைஸ் செய்யறதுக்கு திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் தயாராக இல்லைன்னு எப்படிங்க? நீங்கள் ஃபைனான்ஸ் பில்லை பாஸ் பண்ணுறாங்க. ஃபைனான்ஸ் பில்னால் பட்ஜெட், ஆனுவல் பட்ஜெட்டை பாஸ் பண்ணும்போது நான் நிதியமைச்சராக சொல்கிறேன், ஒரு கடைசி பில்லு ஃபைனான்ஸ் அண்ட் அப்ரோப்ரியேஷன் பில். அப்ரோப்ரியேஷன் பேஸில் இவ்வளோ பணத்தை இதுக்கு ஒதுக்குறேன். அங்கே இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க, இந்த மாநிலத்துக்கு இவ்வளோ. அந்த பில்லில் தமிழ்நாடுக்கு வர வேண்டியது 2800 கோடி ரூபா பள்ளிக்கல்வித்துறையில். அந்த பில்லில் எங்கேயுமே அங்கே குறிப்பில்லை, இதை நீ NEP ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு கிடைக்கும், இது நீ மும்மொழி ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு கிடைக்கும்னு அந்த பில்லில் அவங்க எந்த வகையிலையும் கூறலை. கரெக்டா? அப்புறம் அந்த நிதியை ஒதுக்காமல் இங்கே அனுப்பாமல் இன்னுமே எக்ஸ்ட்ரா கண்டிஷனாக, சட்டத்தில் இல்லாத ஒரு கண்டிஷனாக, நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் கொடுப்பேன். இது சட்டத்துக்கு விரோதம், சட்டமைப்புக்கு விரோதம், நியாயத்துக்கு விரோதம், எல்லா வகையிலும் தவறு. அப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு வர வேண்டியது சட்டப்படி வர வேண்டியது, உங்கள் பாராளுமன்றத்தால், உங்கள் கண்ட்ரோல் இருக்கிற பாராளுமன்றத்தால், உங்கள் அரசாங்கத்தால் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கு ஏற்ப எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க, இல்லை மாட்டோம். இப்போ சொன்னார், ஏங்க கை முறுக்கி இந்த 2000 கோடிக்காக நீங்கள் மும்மொழி கொள்கைக்கு போகணும்னு சொன்னால் நான் சொல்லுவேன், நீ 10,000 கோடி எனக்கு வர வேண்டியது நிறுத்தினாலும் நான் மாற மாட்டேன், எங்களுக்கு 2 மொழி கொள்கை தான் வேணும். அது இல்லாமல் தமிழ்நாடுனால சமாளிக்க முடியும் நம்புறீங்க?
அப்புறம் 11% வளர்ச்சி வந்திருக்குல்ல, இருந்தால் இன்னும் சிறப்பாக வளரும். சட்டவிரோதமாக குறைச்சாங்கன்னா அதை தாண்டி எப்படியும் வளர்கிறதுக்கு அடிப்படை சமூக நல்லிணக்கமும் சமுதாயத்தில் அனைவருக்கும் வாய்ப்பு என்ற தத்துவம்னால் அவங்க எத்தனை தவறு பண்ணாலும் அதை தாண்டி நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ சார்.